இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 126 சங்கீதம் 5 வசனம். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, கண்ணீர் ஜெபத்துக்கு நிச்சயமாய் வெற்றி உண்டு. நாம் எல்லோருமே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் தான். ஆனால் நாம் ஜெபிக்கும் போது சாதாரணமாய் ஜெபிக்காமல் உடைந்த உள்ளத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணித்து விட்டு கடந்து போகவே மாட்டார். இந்த உலகத்தில் கண்ணீர் வடிக்காதவர்கள் யாரும் கிடையாது. அழுது அழுது காரியம் சாதிப்பவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக கண்ணீர் விடுவதற்கும் ஆண்டவருக்கு முன்பாக கண்ணீர் வடிவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. நம்முடைய கண்ணீரை பார்த்து சந்தோஷப்படுகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதனால் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு நாளும் மனிதர்களுக்கு முன்பாக நாம் கண்ணீர் வடிக்கவே கூடாது. நம் கண்ணீரை மனதுருக்கத்தோடு கூட பார்க்கிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் கண்ணீர் வடிக்கலாம். அந்த கண்ணீர் ஒரு நாளும் வீணாக போகாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். அவருடைய கண்கள் கூட கண்ணீர் நிறைந்த கண்கள் தான். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று உன்னத பாட்டு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் கண்ணீர் விட்டு அழுது ஜபிக்கும் போது நம்முடைய ஆண்டவரும் நம்மோடு கூட சேர்ந்து கண்ணீர் விடுகிறார். ஜபம் என்பது ஒரு விதை. ஜபம் கர்த்தருடைய துருத்தியில் போய் சேரும். ஆகவே நாம் ஜபிக்கும் போது உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு ஜபிக்கலாம். தேவனு கேட்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று தாவீது ஜபிக்கிறார். அது உண்மைதான். இருதயம் உடைந்து போய் கண்ணீரோடு ஜபிக்கிற அவருடைய ஜபத்தை ஆண்டவர் தள்ளி விடுவதில்லை. கண்டிப்பாக பதில் கொடுக்கிறார். அதனால்தான் கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அதனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி கொண்டு நம்முடைய விண்ணப்பங்களை கண்ணீரோடு அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அன்னாள் தனக்கு குழந்தை வேண்டும் என்பதை கண்ணீரோடு ஆண்டவருக்கு ஆலயத்திலே வைத்து தெரியப்படுத்தினாள். அவளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அன்னாளின் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். லாசரு இறந்து போன போது மார்த்தாள் மரியாளோடு கூட சேர்ந்து ஆண்டவரும் கண்ணீர் வடித்தார். லாசருவை உயிரோடு கூட எழுப்பி அந்த குடும்பத்தை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தினார். இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் விடுகிற கண்ணீரை அவர் ஒருபோதும் உதாசீனப்படுத்துவதில்லை. ஆண்டவருடைய இந்த குணத்தை நன்கு உணர்ந்து வைத்திருந்த எரேமியா தீர்க்கதரிசி எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார். கண்ணீர் வடிப்பது எனக்கு நலமாயிருக்கும் என்று கூட அவர் கூறுகிறார். அவருடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஆகவே ஆண்டவர் முன்பாக நமக்கு தேவையான காரியங்களை எல்லாம் கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே சொல்லுங்கள். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம். எப்பொழுது எந்த பிரச்சனை வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாத சூழ்நிலையிலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அதை மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் சொல்லி புலம்பாமல் உமக்கு முன்பாக சொல்லும் போது, அதிலும் முழுமையாக உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு சொல்லும் போது நீர் அக்கறையோடு பார்த்து விசாரித்து எங்கள் கண்ணீரை துடைத்து எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனாக நீங்க இருக்கிறீங்கப்பா. நாங்கள் ஒரு நாள் மனுஷர்களுக்கு முன்பாக கண்ணீர் வடிக்க கூடாது. உமக்கு முன்பாக தான் நாங்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர். எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள் என்ற வசனத்துக்கு ஏற்ற பிரகாரம் எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு தேவையான காரியங்களை எல்லாம் உம்முடைய கரங்களில் இருந்து, பரலோகத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு கம்பீரமாய் இந்த உலகத்திலே நடப்பதற்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. எங்களுடைய முழு நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து உம்மிடத்திலே மாத்திரம் நாங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்க அந்நாளை போல உம்மிடத்திலே சொல்லிவிட்டு அதன் பிறகு நாங்கள் நிம்மதியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு கூட இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.